நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் இந்தியாவுடைய நிதி நிலைமை எப்படி சரியாக கையாண்டு கொண்டிருக்கிறார் என்பதற்கு நம்ம ஒரு உதாரணமாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து 2024-25 பாத்தீங்கன்னா கேபிட்டல் ரெசிப்ட்ஸ் 16.2 lakh crores இருந்தது. அப்படியே அதுக்கு அடுத்த ஆண்டு 16.4 lakh crore, 16.2 lakh crore. இந்த ஆண்டு அப்படியே வந்து அதிகமாகி 18.1 lakh crore ஆக மாறி இருக்கு இந்தியாவுடைய கேபிட்டல் ரெசிப்ட்ஸ். அதே மாதிரி ரெவென்யூ ரெசிப்ட்ஸ் பாத்தீங்கன்னா 2024-25 ஆண்டு அந்த நிதியாண்டுல பாத்தீங்கன்னா 30.4 lakh crores தான். 2025-26 கடந்த பினான்சியல் இயர்ல 33.4 lakh crores. இந்த ஆண்டு 35.3 lakh crores. ஒரு பாசிட்டிவான ஒரு சைன் தான் இது. இது வந்து வருவாயா? அடுத்து செலவு பாருங்க. செலவு வந்து எப்படி எஃபெக்டிவ் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரை செலவு பண்ணியிருக்காங்க என்று 2024-25 அந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா 13.2 lakh crore வந்து இந்தியாவுடைய கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். இந்த வருஷம் அப்படியே வந்து 17.1 lakh crore ஆக உயர்ந்திருக்கு. ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் 2024-25ல 36 lakh crores, அது 41.3 lakh crores ஆக உயர்ந்திருக்கு. ஸோ ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் ரொம்ப டிராஸ்டிக்கா உயர்ந்திருக்கு வெறும் 3-4 வருஷத்திலேயே. இது நமக்கு பல்வேறு செய்திகளை சொல்கிறது. ஒரு முறை நம்ம வந்து இதை இன்ட்ரோஸ்பெக்டும் பண்ணணும். இந்தியாவுடைய தேவைகள் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் இது